செங்கல்பட்டு அடுத்து ஒரு ரிஜிஸ் ஆஃபீஸ். அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி செங்கல்பட்டுலேருந்து நெல்வாய்க்கு ஒரு பட்ஜெட்டில் ஆனால் சூப்பர் டூப்பர் ப்ராஜெக்ட்டு. அவ்வளோ விலை கம்மியாக இருக்குது. டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் பிளாட்டினுடைய விலையை பார்த்த உடனே அட்வான்ஸ் பண்ணிட்டோம். ஒரே மாசத்துல வாங்கிட்டோம். 2 பிளாட் வாங்கிட்டோம். 2 பிளாட்டுங்களா? ஆமா. இனிமேல் வளர போற இடம் செங்கல்பட்டு. நல்லது நல்லது. ஓகே, எத்தனை பிளாட் புக் பண்ணீங்க? 3. எல்லாமே 3 2 தான். அந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தா வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால பார்க்க வந்தேன். ஆனால் இடத்த பார்க்க வந்தவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அன்றைக்கே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துருங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது உத்திரமேரூருங்க. பார்த்தீங்கன்னா பஜாரு, மசூதி, கோயில், சர்ச் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், உத்திரமேரூரை பார்த்துக்குங்க. அதனால் உத்திரமேரூரில் நமக்கு வேலை இல்லை. ஸோ இந்த ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் இடம் பார்க்க வந்தவங்க கையோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோ விலை கம்மியாக இருக்குது. டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் பிளாட்டினுடைய விலையை. ஸோ நம்ம அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்டுக்கு போவோம். கண்டிப்பாக செங்கல்பட்டு பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. செங்கல்பட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய சிட்டிகள், செங்கல்பட்டு சென்னைக்குள்ளே வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் இடம் வாங்கணும். ஸோ என்னென்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஒரு சொத்து வாங்கியிருக்கிறீங்க, சந்தோஷமான நிகழ்வு. அதாவது நாங்கள் இடம் பார்க்க போனோம். சரி, நீங்கள் அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க, ஒருத்தங்க பேசுகிறாங்க, அவங்களோட ஏபிஎஸ் மூவ்மெண்ட்டை கவர் பண்ணுங்க. சைட்டு பார்க்க வந்தாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிட்டாங்க. அப்படிதானே? ஆமா, பார்த்த உடனே கொடுத்துட்டோம். அட்வான்ஸ் பண்ணிட்டோம். ஒரே மாசத்துல வாங்கிட்டோம். வெரி குட். அப்படிதான் இருக்கணும். 2 பிளாட் வாங்கிட்டோம். 2 பிளாட்டுங்களா? ஆமா. உங்ககிட்ட தான் பேசினா, ஒரே தடவை தான் பேசினேன். அடுத்த நாளே வந்துட்டோம். பேசுறவனே பிக்கப் பண்ணிட்டாங்க. சனிக்கிழமை பேசுறேன், சனிக்கிழமை வந்துட்டேன். ஒரு பிளாட் வாங்க தான் வந்தாங்க. ஒரு பிளாட் வந்து 2 பிளாட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. 1 2 ஆயிடுச்சு. ஒரே மாசத்துல முடிச்சிட்டோம். அதே வெரி குட். அப்படிதான் இருக்கணும். வணக்கம். உங்க பேருங்க சார்? உங்க பேருங்கம்மா? அனிதா. அனிதா மேடம், எப்படி இருக்கு சைட்டு? சைட்டு பார்த்தோன்னா பிடிச்சிருந்துச்சாம்மா? உங்களுக்கு சார்? ஓகே, எத்தனை பிளாட் புக் பண்ணீங்க? 3. எல்லாமே 3 2 தான். ஒரு பிளாட் வாங்க தான் வராங்க. அப்படியே பிடிச்சிட்டு ஏன் சொல்லுங்க. சைட்டுக்கு போனாக்கா விலையை கேட்டாக்கா வாங்கிடுவாங்க. இங்க வந்து மேல்மருத்துவர் கொடுக்குற விலையை வந்து நம்ம இங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ செங்கல்பட்டு நெல்வாய் தானே இது? சைட் நல்லா இருக்குமா? இங்க எல்லாரும் அக்கம் பக்கத்தில் வீடுலாம் இருக்கா? சார் 300 400 வீடுக்கு மேல இருக்கு. ஓகேடா ஓகேடா. ஸோ அருமையான சைட்டுக்கு அழைக்கிறேன்னு உத்திரமேர் ரிஜிஸ் ஆஃபீஸை கூப்பிட்டு வந்துட்டீங்க. செங்கல்பட்டு தாண்டி வந்துட்டோம். ஆனால் செங்கல்பட்டு பக்கத்தில் நம்ம சைட் இருக்குது. கஸ்டமருக்கு பேசலாம் சார். எல்லாருக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லாமே 3 பிளாட் 4 பிளாட் தானே சார்? வாரம் 10 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா? ஆமாம், வாழ்த்துக்கள் சார். ஸோ இது மாதிரி நிறைய சைட் இருக்குங்க சார். கண்டிப்பாக வாங்க, நம்ம சைட்டில் போய் பேச. சைட்டில் போய் பேசலாம். கண்டிப்பாக சைட்டே பேசுன்றீங்க. ஆமாம், சைட்டே பேசுகிறோம். நீங்களும் ஒரு பிளாட் எடுப்பீங்க. ஓகே சார், சூப்பர் சார். ஓகே, கொடுத்துருவா, சந்தோஷம் சார். நன்றிங்க. வாங்க போகலாம். மக்களே பாருங்க, நான் சொன்னதெல்லாம் நிஜம், நம்ம பார்த்ததெல்லாம் நிஜம் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஆண்டோடு சைட்டு இதுதான். விஸ்வா கார்டனு. நான் சொல்கிறது கையில் 2000 3000 மாதம் கட்டக்கூடிய திறமை இருந்ததுனாக்கா இங்கே உங்களுக்கு சொந்தமாக இடங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டிங்கனாக்கா, இது பாருங்கள், இது போனோம்னாக்கா அந்த ஊர் ரோடு. இப்போ நான் ட்ரோனில் காட்டுவேன், அந்த ஊர் தெரியும். ஊரை ஒட்டின மாதிரி இன்றைக்கே வீடு கட்டுற மாதிரி ஒரு அழகான நல்ல வாழ்க்கை வளத்தை, உங்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வீட்டு மனை. அது டிடிசிபி 2025 அப்ரூவ்டுங்க. வாங்க ட்ரோனில் பார்த்துட்டு மற்றவர்களாம் ஒன்று ஒன்றா பேசலாம். கார்டன் ஆர்ச்சி உள்ளுக்குள்ளே போக போகிறோம். அப்படியே வாங்க. ஸோ இந்த சைட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஆல்மோஸ்ட் இடம் வாங்கிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இடம் உங்களுக்கு சொந்தங்க. ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய விலையில், ரொம்ப சுலபமாக வாங்கக்கூடிய விலையில் ஒரு அருமையான லேஅவுட்டுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த சேல்ஸு. ஸோ இந்த சைட்டு இதுக்கு மேலே சேல்ஸ் ஆயிடுச்சுனாக்கா இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு சைட்டு நம்மளுக்கு இனிமேல் வாய்க்காது. அப்படி வாய்ச்சாலும் கிட்டத்தட்ட இது விற்கிற விலையை விட பாதி மடங்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் கேரண்டியாக நான் சொல்லுவேன். இன்றைக்கி வாங்குகிற விலையும் கம்மி, விலை ஏற போகிற விலையும் கம்மி, அதிகம். இங்கே பாருங்கள், அழகான உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு, உள் ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் கரண்ட் இருக்குது.
இன்றைக்கி நீங்கள் வீடு கட்டிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 10 பிளாட் வாங்கி ஃபார்ம் லேண்ட் மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வீடு ட்ரோனில் பாருங்கள். ஸோ இந்த சைட்டை பற்றி மேலும் விவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சைட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஓனரு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அழகாக சொல்கிறதுக்கு வந்திருக்காரு. இங்கே பாருங்கள், மரங்கள்லாம் வச்சு அழகாக வளர்த்துறாங்க. சைட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு 30 அடியிலே தண்ணீர் இருக்குது. ஸோ அழகாக கனெக்டிங் இருக்குது அந்த மெயின் ரோடு. ஸோ அது வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க. அழைப்புக்கும் நன்றி சார். நன்றி. ஒரு அட்டகாசமான சூழ்நிலையில் எனக்கு அழகான ஒரு சைட்டு கூட்டு வந்துட்டீங்க. இந்த சைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என் பார்வையில் ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னீங்க. என்ன ப்ரைஸ் சார்? சார் நம்ம ப்ரைஸை பற்றி நம்ம அப்புறம் லாஸ்ட்டாக பேசுவோம். ஓகே, முதல்ல நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். சரிங்களா? ஓகே. நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 2 கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம். பிளாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரோடுக்கெல்லாம் கல்லெல்லாம் போட்டு பக்காவாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்கோம். 25 அடியிலே உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரோடு அம்யூனிட்டிஸ் ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். இந்த பட்ஜெட்டில் சைட்டை பக்காவாக நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்ப முடியாத பட்ஜெட்டில் தான் நம்ம சைட்டை போட்டிருக்கோம். நம்ம சைட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் அக்ஷயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெரிய காலேஜ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிடி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கற்பக விநாயகர் காலேஜ் இருக்குது. உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் மீனாட்சி அம்மன் பாலிடெக்னிக் இருக்குது, மீனாட்சி அம்மன் குளோபல் ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு இங்கே சைட்டு பக்கத்துலேயே 2 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம சைட்டில் இருக்குது சார். அதாவது மகேந்திரா வேர்ல்டு சிட்டி மாதிரி அரிசோண்டி ஐடி இண்டஸ்ட்ரியல் பார்க் அது ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு சார். கண்டிப்பாக சார். அதை விட இன்னொரு விஷயம் சார், நாங்களாம் வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்றவங்க சார். இன்றைக்கி வந்து பார்த்தா இந்த ஏரியாவில் இவ்வளோ விலை அதிகமாக மாறுமான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் உங்கள் சைட்டு இன்றைக்கி மக்கள் கேட்ட விலை கேட்டானா வாங்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக சார். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் சொல்லுங்கள் சார். சார் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா நெல்வாயில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, சரிங்களா? இங்கேருந்து நீங்கள் மாதாவரம் வரைக்கும் பஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு கண்டினியூவாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் காஞ்சிபுரம், போலூர், வந்தவாசி நீங்கள் எல்லா ரோடும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி போனீங்கன்னா செங்கல்பட்டு, மதுராந்தகம், சென்னை, தாம்பரம், உங்களுக்கு எல்லா ஏரியாவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நம்ம சைட்லேருந்து பஸ்ஸே இருக்குது. ஓகே. இன்னொரு விஷயம் தெரியுமா சார் உங்களுக்கு? அதாவது மதுராந்தகத்தில் நியூ ஒரு பெரிய ஒரு இண்டிகேட்டர் டவுன்ஷிப் கொண்டு வருவாங்க தெரியுமா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அதெல்லாம் வந்து பெரிய முக்கியமான பாயிண்ட் சார். கண்டிப்பாக. இந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷன் 2025 டிடிசிபி அப்ரூவ்டு. டிடிசிபி அப்ரூவ், பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு. 2025 அப்ரூவ்டு, ஃப்ரெஷ் அப்ரூவ்டு. ஓகே. ஒருவேளை அவங்க இடத்த வாங்கிட்டு விலை கம்மியாக வாங்கிட்டு வீடு கட்டினா கூட லோன் போட்டுக்கலாம். கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஓகே, அது ஒரு சிறப்பு. அப்புறம் டாக்குமெண்டேஷன்லாம் பக்காவாக இருக்குது, கிறிஸ்டல் க்ளீனாக இருக்குது. எந்த பேங்க்லாம் லோன் போய்க்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் லீகல் பாருங்கள். ஓகே. இது வரைக்கும் நம்ம சைட்டை வந்து லீகல் பார்த்துட்டு எந்த கொரிஸும் கொடுத்தது கிடையாது. அடுத்து ரிஜிஸ்டர் தான். ஓகே. இப்போ இன்னொன்று சொன்னீங்க சார், நீங்கள் வந்து பார்த்தாங்கனாக்கா வாங்கிடுறாங்க, இடம் பார்க்க வந்தவங்களே வந்து உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடுறாங்க அப்படின்றாங்க. அதற்கு காரணம் நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் நான் லாஸ்ட்டாக ரேட்டு சொல்லுவேன். அந்த ரேட்டுக்கு வந்து இந்த சைட்டு டெவலப்டு இருக்கா இல்லையான்னு கேட்பேன். அவங்களுக்குள்ளேயே ஒரு தாட் வரும். ஆக்சுவலாக நம்ம சைட்டு ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 200 வீடு இருக்குது சார். நீங்களே ட்ரோனில் நீங்களே ட்ரோன் ஷாட்லாம் அப்லோட் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரோன்லேயே பார்த்துக்கோங்க. சைட்டை ஒட்டினா மாரியே, சைட்லேருந்து கொஞ்சம் தூரம்லாம் கிடையாது, சைட்டு ஒட்டினா மாரியே உங்களுக்கு 200 வீடு இருக்கு. நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வாங்க சைட்டில். இங்கேருந்தே நான் காசு கொடுத்துட்டு என்ன கடை கிடை எல்லாமே இருக்குது உள்ள. நீங்கள் எது வேணும்னாலும் நம்ம காசு கொடுத்து இங்கேருந்தே பர்ச்சேஸ் பண்ணியே நான் காட்டுறேன். சரி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்போ இப்போ விலை இப்போ தான் சொல்லுங்கள், அதனால தான் வாங்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சார். நம்ம ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 599 ஸ்கொயர் ஃபீட் போடுறோம். ஓகேங்க. சரிங்களா? நீங்கள் கேஷாக கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி எல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. நான் கூட இப்போ கூட சொல்லுறேன், நீங்கள் கேட்டு பாருங்க. நம்ம சைட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா புக்கிங் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. இது வரைக்கும் போனதே கிடையாது. எல்லாமே நீங்கள் கூட ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்துட்டு தான் நம்ம சைட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணி ரிஜிஸ்டர் போயிட்டு தான் வராங்களே. சரி சார். அப்புறம் சார் இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த இது சொல்லுங்கள் சார். இப்போ தவணை சொன்னீங்களே அதெல்லாம் சொல்லுங்கள். தவணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% பே பண்ணால் போதும். உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற பேலன்ஸை நீங்கள் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பே பண்ண முடியுமோ மாதம் மாதம் பே பண்ணிக்கலாம். 0% இன்ட்ரெஸ்ட்டில். ஓகே. அது 50% எவ்வளோன்னு சொல்லுங்கள்.
சரி இன்னைக்கு ஒரு 1/4 கிரவுண்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 2,10,000 பே பண்ணால் போதும். மீதி 2,10,000 நீங்கள் இஎம்ஐயில் பே பண்ணிக்கலாம். 2,10,000 கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துட்றாங்க உங்கள் பேரில். மீதி இஎம்ஐ எவ்வளோ கட்டலாம் சார்? அவங்க இஷ்டம் சார், அதுவும் அவங்களோட இஷ்டம். 2,000 நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5,000 வரைக்கும். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் மட்டும் இவங்க பேரில் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் டாக்குமெண்ட் அவங்க பேரில் இருக்கும். ஒரிஜினல் எங்க கிட்ட இருக்கும், இவங்கள்ட்ட இருக்கும். ஜெராக்ஸ் உங்களுக்கு அப்பயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து 2,000 3,000 4,000 நீங்கள் எவ்வளோ பே பண்ண முடியுமோ பே பண்ணி நீங்கள் ஒரிஜினல் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக சொத்தை நீங்கள் உரிமை ஆக்கிறீங்களோ சொந்தமாக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரங்க. ஏங்க ஒரு 4,000 ரூபா கட்ட மாட்டோமாங்க, மாதம் 10,000 தாராளமாக கட்டலாம் சார். இதையும் சார் நான் இதையும் சொல்கிறேன், எல்லாரும் அந்த நோக்கத்தில் தான் வராங்க. 2,000 இஎம்ஐல கட்டிக்கலாம் அப்படின்னு. ஆனால் வரவங்கெல்லாம் ரெடி கேஷில் பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம், விலை கம்மியாக இருக்குல்ல ரெடி கேஷ். இந்த மாரி ரெடி கேஷ்னா என்ன பெஸ்ட்டாக பண்ணுவீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் சார் நம்ம. சரிங்களா? ப்ரைஸில் நம்ம சேனல் பேர் புக் பண்ணும்போது சார் நான் இந்த சேனல் பார்த்து தான் நான் சைட்டை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் நான் பண்ணி தரேன். ஓகே சார், அதாவது ரெடி கேஸ்க்கு 1 கிராமுங்க. 1 கிராம். ஓகே சார், சூப்பராக. நீங்கள் சைட்டை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சண்டே ஆனால் சைட் விசிட் ஃப்ரீயாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நான் கேப் ஃபெசிலிட்டிஸ் நானே கொடுக்குறோம். நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோம். நீங்கள் சைட்டுக்கு வந்து டோர் டு உங்கள் வீட்டு லொக்கேஷன் அனுப்புங்க, உங்கள் வீட்டுக்கே கார் வந்து நிற்கும். நீங்கள் சைட்டுக்கு வாங்க, லஞ்சிலேருந்து எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். வீட்டில் எல்லாரும் யாரெல்லாம் முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களோ எல்லாருமே வந்துடுங்க சார். எப்படியா இருந்தாலும் இந்த சைட்டை பார்த்துட்டு கஸ்டமர் வருவாங்க, வாங்க போகிறவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு 2-3 பிளாட் எடுப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆஃபர் ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க சார். 2 பிளாட் இங்கே புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிளாட் ஃப்ரீயாக பண்ணி தரோம். இதுலேயே சூப்பர் சார். எல்லாரும் நீங்கள் போய் இவ்வளோ தூரம் நீங்கள் ஷூட் எடுத்துருப்பீங்க. இங்கே வாங்கினா நான் மேல்மருவத்தூரில் ஒரு பிளாட் தரேன், அச்சரப்பாக்கத்தில் ஒரு பிளாட் தரேன், திண்டிவனத்தில் ஒரு பிளாட் தரேன். கிடையவே கிடையாது. இங்கே வாங்கி இங்கே உங்கள் ஃப்ரீ பிளாட் எடுத்து 2 பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. இவ்வளோ நேரம் ஏன் சொல்ல யோசிச்சிங்களா? இவங்களுக்கு சொல்லலாமா வேணாமா? அப்படி இல்லை சார். எப்படி இருந்தாலும் வந்தா அழுடுவாங்க பாருங்க. கண்டிப்பா எப்படி இருந்தாலும் வந்தா இப்போ எல்லா கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 பிளாட்டு 3 பிளாட்டுன்னு தான் வாங்குறாங்க. இப்போ கூட நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்துருக்கீங்க, எல்லாரும் வாங்கினவங்க எல்லாருமே 2 பிளாட்டுக்கு மேலே தான். சரிங்களா? அவங்களுக்கே நான் இந்த ஆஃபர் தான் கொடுத்துருக்கேன். வாங்க, நான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக பண்ணிடுறேன். இதில் வந்து ஒரு 5 பிளாட் 10 பிளாட் வாங்கி போடுங்க. 5 பிளாட் வாங்கினா 5 பிளாட் ஃப்ரீ. அண்ணன் நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, இதாவது வியாபாரம் தான். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருந்தாக்கா கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் 2 பிளாட் வாங்கிக்கிங்க. 2 பிளாட் அவங்க வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. 2 பிளாட் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துங்க. தானே சார், வியாபாரம் தானே. நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லினாலும் சரி. 2 கிரவுண்டு வாங்கினீங்கன்னா ஒரு 1/4 கிரவுண்டு. ஓகே பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுங்க, நீங்கள் சொந்தமாக எடுத்துக்கங்க. இல்லை உங்கள் சொந்தக்காரருக்கு வாங்கி கொடுங்க, நீங்கள் சொந்தமாக எடுத்துக்கங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றிங்க சார். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் வெங்கடேசன் சார். என் பேர், நம்ம கம்பெனி நேம் வந்து பாலமுருகன் என்டர்பிரைசஸ். ப்ராஜெக்டோட நேம் விஸ்வா கார்டன். நைஸ் சார், தேங்க்யூ சார். இப்போ கரெக்டாக இருக்குது நெல்வாயில் இருக்கிறோம். நெல்வாயில் தான் சார் இருக்கிறோம் நம்ம. தேங்க்யூ சார், நன்றி சார்.